இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க. நம்மளோட கல்யாணம்ல லைஃப் டைம் அக்கேஷன், நீ எனக்கு சொந்தமானவ அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண போற அந்த மொமெண்ட் இல்லையா? ஆமா, 100%. நீ மட்டும் என்ன, நீயும் எனக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. தேங்க்யூ ஸ்ரீஜா. சரி வா உள்ள போலாம். கம். எங்க அம்மா ஆசைப்படிதான் இங்க எல்லாமே நடக்கணும். இசை, இந்த வீட்டோட மருமகளே நீங்க தான். எங்க அம்மா ஆசைப்பட்ட பொண்ணும் நீங்க தான். நீங்க தான் விஷால கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு புரியுது, ஆனா விஷால் அதுக்கு சம்மதிக்கணும்ல. சரி, உங்க கல்யாணத்தை அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும். உங்களுக்கு எங்க குடும்பத்து மேல அக்கறை இருக்குல்ல? அந்த ஸ்ரீஜா இந்த வீட்டை பிரிக்கிறதுக்கு நீங்க விட மாட்டீங்கல்ல? விட மாட்டேன். சோ எங்க அம்மாவுக்காக நீங்க இந்த முடிவை எடுத்தே ஆகணும். இசை, ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்க. இப்பவே போய் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுப்போம். சரி, நாம போலாம். விஷால் கிட்ட போய் இது பானுமதியோட பிளான்னு போய் சொல்லுவோம். எந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்காங்க? எந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்னு சரியா தெரியலையே. எங்கன்னு தெரியாம எப்படி நம்ம தேடி போறதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னா? அக்கா, ஒண்ணு பண்ணலாம். நானும் வருஷனையும் ஒரு பக்கம் போய் தேடுறோம், நீங்க வேற ஒரு பக்கம் போய் தேடுங்க. புரியுதுங்களா? சரி போலாம். சரிக்கா, அழாத, போயிட்டு வந்து. சரி போலாம். மாப்பிள்ளை எங்கம்மா? வந்துட்டு இருக்கார் சார். சார், ஹலோ சார். சார், இந்த போட்டோல இருக்கிறவங்களை நீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு காலையில இங்க வந்தாங்களா? தெரியலையாம்மா. சார், கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். இல்லம்மா, இங்க வரலம்மா. சரி. சரி, மாலையை மாத்திக்கிறீங்களா? சரிங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க. அது சரி, தாலி கட்டிட்டீங்களா? தாலியா? இல்ல சார், இது ரெஜிஸ்டர் மேரேஜ் தானே. மாலை மாத்திரம் தானே வழக்கம். இல்ல சார், தாலி கட்டிட்டு தான் வரணும். தாலி கட்டி இருந்தாதான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றது ஈஸியா இருக்கும். இல்ல சார், தாலி இல்ல. அந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் ஏதோ இருக்கான்னு. சார், நான் ரூல்ஸுக்காக சொல்லல. சில சமயங்கள்ல இந்த மாதிரி பண்ண பிறகு பெரிய பிரச்சனைகள் வந்துருது. அது தேவையில்லாத தலைவலி சார். அதனாலதான் சொல்றேன். புரியுது, ஆனா தாலி கொண்டு வரலையே. இது வரைக்கும் தாலி கட்டாட்டி கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் தாலி கொண்டு வந்திருந்தா கூட போதும். மாலையை மாத்திட்டு இங்கேயே கட்டிடுங்க. இல்லனா சில நேரங்கள்ல பெரிய இஷ்யூ ஆயிடுது சார். சார், நான் தாலி எதுவும் கொண்டு வரலையே. நாம இப்ப என்ன பண்றது ஸ்ரீஜா? விஷால், நான் உன்னை லவ் பண்ண காலத்திலே நீ என் கழுத்துல கட்டணுங்கிறதுக்காக நானே ஒரு தாலியை வாங்கி வச்சிருந்தேன். அது என் ஹேண்ட்பேக்ல தான் இருக்கு. அதை கொடுக்கறேன், நீ என் கழுத்துல கட்டிடுறியா விஷால்? என்ன சொல்ற ஸ்ரீஜா? ஹேண்ட்பேக்ல தாலி வச்சிருக்கே? விஷால், ஐயோ, இவளா? விஷால், தாலியை கட்ட எல்லாரும் பாக்குறாங்க. விஷால், விஷால், தாலியை கட்ட எல்லாரும் பாக்குறாங்க. விஷால், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ப்ளீஸ். எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் இசை, நீ போ. தயவு செஞ்சு எனக்காக ஒரு 2 நிமிஷம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ப்ளீஸ். வாங்க, அதுக்கப்புறம் நீங்க தாலி கட்டிக்கோங்க. இதோ பாருங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. தயவு செஞ்சு வெளியில போறீங்களா? ஸ்ரீஜா,
ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட எதுவும் பேசல. விஷால், தயவு செஞ்சு ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேனே ப்ளீஸ். என்ன விஷயம்? இப்ப எதுக்கு இங்க வந்த? என்ன வேணும் உனக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போற? நீங்க பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியுதா? இல்லையே, எதை நீ தப்புன்னு சொல்ற? இப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது தான் சொல்றேன். இத பாரு, ஸ்ரீஜா இங்க என்ன லவ் பண்றா, நானும் அவளை மனசார லவ் பண்றேன். ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறோம். நத்திங் ராங் இன் இட். ஓகே, பிடிச்சவங்களை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேங்க. ஆனா உங்க அம்மாவுக்கு தெரியாம பண்றதுதான் தப்புன்னு நான் சொல்றேன். உங்களை பத்தி மட்டுமே யோசிச்சீங்கல்ல, உங்க அம்மாவை பத்தி யோசிச்சீங்களா? ஹலோ, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. நான் தாலி கட்டின உடனே ஸ்ரீஜாவை கூட்டிட்டு போய் எங்க அம்மா முன்னாடி நிப்பாட்ட போறது கிடையாது. கல்யாண மண்டபத்துல நீ இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்க போறேன். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லி நான் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதான். ஓகே? ஐயோ விஷால், அததான் நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் விஷால். நான் நோ சொன்ன பிறகு நீங்க அத்தையை கன்வின்ஸ் பண்ணி ஸ்ரீஜாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. இப்ப ஏன் பண்ணணும் விஷால்? இது அவளோட நம்பிக்கைக்காக தான். இத செஞ்சுட்டா அவ கொஞ்சம் செக்யூர்டா ஃபீல் பண்ணுவா. அதுக்காக தான். அது அவ நம்பிக்கைக்காக தாலி கட்டுறேன். ஓகே? சரி, ஒருவேளை நீங்க தாலி கட்டி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண விஷயம் எப்படியாவது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. ஒரு நிமிஷம் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாத்தீங்களா? இசை, அதெல்லாம் நான் யோசிச்சுக்கிறேன். நீ கிளம்பு, எனக்கு நேரம் இல்ல, நான் போகணும். ஸ்ரீஜா எனக்காக வெயிட் பண்றான். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ஒரே ஒரு செகண்ட் மட்டும் யோசிங்க. நீங்க பண்ண போற விஷயத்தோட பின்விளைவை பத்தி யோசிச்சு பாருங்க. தன்னோட புள்ள தனக்கே தெரியாம கல்யாணத்தையே பண்ணிட்டான்னு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. காலம் ஃபுல்லா என் மகன் என்ன நம்பலன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க துடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? அப்படி அவங்க இல்லைன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கில்ட்டியா இருக்குமா இல்லையா? அதுக்கப்புறம் நீங்களும் அத்தையும் சகஜமா பேசிக்க முடியும். இன்னொரு விஷயம் விஷால், நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வேண்டான்னு நாமளே டிசைட் பண்ண பிறகு நீ யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன? சோ நான் இத ஒண்ணும் எனக்காக பேசல. அப்புறம் எதுக்காக பேசுற? உங்க அம்மாவுக்காக விஷால். அவங்களோட அன்பான மனசுக்காக மட்டும்தான் பேசுறேன். அவங்க அருமையானவங்க, ரொம்ப மென்மையான மனசு அவங்களுக்கு. அவங்க வேதனையில துடிச்சிட கூடாதுங்கிற அக்கறையில மட்டும்தான் நான் பேசுறேன். நான் வேணா மறுபடியும் உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேன். உங்க அண்ணனுக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த செகண்ட் நான் உங்களை விட்டு